وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. على رسول الكريم وبعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அமர்வு வட்டி சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டி சம்பந்தமாக என்ன கூறினார்கள், அன்றைய காலகட்டத்தில் வட்டி எப்படி இருந்தது என்பதை பற்றி தெளிவான முறையில் நம்ம கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம குர்ஆன் வசனங்கள்லாம் சொன்னோம். எந்த அளவுக்கு பெரும்பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் 1598வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய சாபம் உண்டாகும் என்பதாக கூறினார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், ஆக்கிலிர் ரிபா, வட்டியை சாப்பிடுவன், முக்கிலஹு, அந்த வட்டியை சாப்பிட வைப்பவன், அதை எழுதுபவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன், ஹும் சாவாவும், இவர் எல்லாரும் ஒன்றுதான். தீமையை பெறுவதில், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதில் இவர்கள் எல்லோரும் ஒன்றுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் 2715 ஹதீஸ் 27:15. இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்றாங்க, லா தபீஉ தஹப பித்தஹபி, தங்கத்திற்கு தங்கத்தை கொடுத்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம். தங்கத்தை கொடுத்து தங்கம் வியாபாரமாக பெறக்கூடாது. இல்லா சவாஅன் பிசவாய், எப்படி இருந்தே தவிர, ஒரே அளவில் இருந்தாலே தவிர, ஒரே அளவில் இருந்தால் தவிர. உங்கள்கிட்ட 10 கிராம் தங்கம் நான் கொடுக்குறேன், திருப்பி நீங்கள் எனக்கு எவ்வளோ தரணும்? அதே 10 கிராம் தங்கம் கொடுக்கணும். ஒரு 10 அல்லது 9 குறிச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆயிடுது? வட்டி ஆகிடுது. எவ்வளோ நான் கொடுக்குறோனோ அதே நீங்கள் கொடுக்கணும். அதான் ரசூல் சொன்னாங்க, சவாஅன் பிசவாயின், ஒரே அளவில் இருந்தால். இப்போ ரசூலுல்லாஹி அவங்க ஒரு மரத்தை பார்க்குறாங்க, அந்த வியாபாரம் இருக்கக்கூடிய வியாபாரம் வட்டியுடைய வியாபாரம். அந்த மரத்தில் பேரிச்சம்பழம் இருக்குது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இவங்க வியாபாரம் பேசுவாங்க. இப்போ வியாபாரம் பேசுவாங்க. என்ன வியாபாரம் சொன்னால், இந்த பேரிச்சம்பழம் காயாக இருக்கும், இது பழமான பிறகு நான் என்ன செய்கிறேன், இது பழமான பிறகு இத்தனை நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு வியாபாரம். ஏன் சொன்னால், இது வட்டியாக மாறும். ஒரு 100 மரம் இருக்குன்னா 100 மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் என்ன செய்கிறார், அவர் பேசுகிறார், விலை பேசுகிறார். விலை பேசிய பிறகு அது பழுத்து வருது. இப்போ இது அதிகமாகிட்டு சொன்னால், அது பழுத்து வரும்போது தான் பேசணும். அது எப்போ பழுத்து வருதோ அப்போ தான் என்ன செய்யணும், அந்த வியாபாரத்தை பேசணும். இந்த பழம் அதிகம், அந்த செல்வத்தை விட அதிகமாக வந்துட்டு சொன்னால் என்ன ஆயிடுது, வட்டி ஆயிடுது. ஒரு 10 டன் தான் வரணும், ஆனால் இந்த 11 டன் வந்துடுது, அல்லது 9 டன் ஆயிட்டு. இப்போ 2 பேருக்கு என்ன செய்ய சொன்னால் இதில் நஷ்டம் அடைகிறாங்க. இதில் 2 பேர் என்ன செய்யறாங்க, நஷ்டம் அடைகிறாங்க. அப்போ ஒரே தரத்தில் இருக்கும்போது ஒரு காய் இருக்குன்னா அந்த காய் என்ன செய்யலாம், வியாபாரம் பேசல எந்த ஒரு தவறும் இல்லை. உதாரணத்துக்கு வாழைக்காய் இருக்குது, வாழைக்காய் என்ன செய்யலாம், வியாபாரம் பேசலாம். இந்த இத்தனை வாழை மரத்தில் இத்தனை வாழைக்காய் இருக்குது, இதை நீத்தா அப்படின்னு சொல்லி பேச தவறில்லை. இது எப்போ வாழைப்பழமாக மாறுதோ அப்போ நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த காய்க்கு என்ன செய்யுது, பழமாக மாறும்போது இந்த வியாபாரத்தை என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. சவான் பிசவான், காய்க்கு பைசா பிரச்சனை இல்லை. காய்க்கு நான் என்ன செய்யறேன், விலையை கொடுக்குறேன், காயை நான் எடுத்துக்கிறேன். பழத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அது வட்டி என்ற முறையில் வந்துடும். இங்கே தான் இதே தான் இங்கே ரசூலுல்லாஹ் இங்கே சொல்றாங்க, தஹபம் பி தஹபின், தங்கத்தை கொடுக்குறேன், நீங்கள் தங்கத்தை தரீங்க, அது இல்லை தவறு கிடையாது. 100 ரூபா கொடுக்குறேன்,
நீங்க திருப்பி என்ன செய்றீங்க, அதே போன்று 100 ரூபா தரீங்க, அதே போன்று 100 ரூபா தரீங்க. இது வட்டி அல்ல. 100 ரூபா கொடுக்குறேன், நீங்க 110 ரூபா கொடுத்தீங்க, அது என்ன ஆயிடுது, வட்டியாக மாறுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பைஉ ذهب ஃபில்லத பில் ஃபில்லா, வெள்ளிக்கு வெள்ளியை நீங்க என்ன செய்யுங்க, விற்பனை பண்ணுங்க. வெள்ளியை கொடுக்குறேன், திருப்பி நீங்க வெள்ளியை தரீங்க. 10 கிராம் வெள்ளியா, 10 கிராம் திருப்பி அந்த, அது தப்பு கிடையாது. சவான் பி சவான். ஓ பைஉ ذهب பில் ஃபில்லா, தங்கத்துக்கு பகரமாக வெள்ளியை நீங்க விற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட தங்கத்தை கொடுக்குறேன், நீங்க அதே அளவுக்கு என்ன செய்றீங்க, வெள்ளியை கொடுக்குறீங்க. 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன், உதாரணத்துக்கு 1 கிராம் தங்கம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இப்போ அது 10 கிராம் வெள்ளிக்கு சமமாகும். அப்போ நீங்க எனக்கு எத்தனை கிராம் வெள்ளி தரணும், 10 கிராம் வெள்ளி தரணும். 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன், நீங்க 10 கிராம் வெள்ளி தரீங்க, அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை நீங்க தாரீங்க. இப்படி நீங்க வித்துக்கொள்ளுங்கள். கைஃப, எப்படினாலும் இந்த இது மாதிரி நீங்க எப்படினாலும் மாற்றிக்கொள்ளுங்கள். 100 ரூபா நான் தாரேன், நீங்க அதுக்கு என்ன செய்யுங்க, 1 கிலோ தக்காளி தரீங்க, பிரச்சனை இல்லை. 1 கிலோ தக்காளி தரேன், நீங்க 1.5 கிலோ தக்காளி தரீங்க, இது என்னது, வட்டி. 1 கிலோ தக்காளி கொடுத்துட்டு திருப்பி எனக்கு நீங்க என்ன செய்றீங்க, அந்த தக்காளிக்கு அதே தக்காளியை 1 கிலோ தராம 1.5 கிலோவா நீங்க தாரீங்க சொன்னா அது வட்டியாக மாறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட எல்லா விதமான வியாபாரத்தையும் தடை செய்தார்கள். அப்ப எதை கொடுத்தோமோ அதை கொடுக்கணும், எதை நம்ம வாங்கினோமோ பண்ட மாட்டோம். 1 கிலோ தக்காளி கொடுக்குறேன், நீங்க அதுக்கு பதில் 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடுக்குறீங்களா, அது ஹலால், ஹராம் இல்லை. 1 கிலோ தக்காளிக்கு 1 கிலோ கேரட்டோ அல்லது ஏதோ நீங்க கொடுக்குறீங்க, அது என்ன கிடையாது, ஹராம் இல்லை, அது ஹலால். ஒரே அளவில் இருந்தால் ஹலால், மாற்றிக்கொண்டால் அது ஹலால். ஒரு அளவுல ஒரு பொருள்ல அளவு அதிகமாக நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வட்டியாக மாறுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது இந்த ஹதீஸ் புகாரியில 27:15, அடுத்து புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் 20:61, 2061வது ஹதீஸ் 27:15. அப்படியே சொன்னேன், யாரும் அப்படியா, எத்தனை இருக்கு, என்னது 20, திருப்பி சொல்லுங்க, 21:75. சரி சரி, 21வது சொன்னோம்ல, தங்கத்துக்கு தங்கம் சொல்றது 21:75. அடுத்த ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. என்ன கேட்கப்படுது சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஃபஸஅல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸர்ஃப், நாணயங்களை மாற்றுவதை நாங்கள் கேட்டோம். பைசா கொடுத்து பைசா வாங்குறது, இதை நாங்கள் கேட்டோம். 100 ரூபா இந்திய மதிப்பு பைசா கொடுத்துட்டு டாலரை வாங்குறது, இதை நாங்கள் கேட்டோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்கான எதன் பியதின், இன்கான எதன் பியதின், அந்த இடத்துல இந்த வியாபாரம் கூடுனா ஃபலா பாஸ், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கொடுக்குறேன், உடனே நீங்கள் திருப்பி தாரீங்க, அது பிரச்சனை இல்லை. 100 ரூபா உங்களுக்கு இந்தியா ரூபா கொடுக்குறேன், அந்த 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள டாலரை நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி தாரீங்க, உடனே நீங்கள் அதை தரணும், அது தப்பு கிடையாது. இன்கான நஸஅன் ஃபலா யஸ்லஹு, நீங்கள் 1 மாதம் கழிச்சியோ அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்தீங்க சொன்னால் ஃபலா யஸ்லஹு, அது என்ன செய்யுது, கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்குது. அப்போ டாலர் நம்ம 1 ரூபா மதிப்பை மாத்திரம்னு சொன்னால் அது எப்போ நடக்கணும், உடனே நடக்கும். இப்போ என்ன நடக்குது, இப்போ மாத்திரம் நம்ம வெளிநாட்டிலேருந்து பைசா வருது, இப்போ நான் என்ன செய்கிறேன், தீனாரோ திருகமோ கொடுத்து என்ன செய்கிறேன், வாங்குறேன். அவங்க என்ன செய்யணும்னா அதே பைசா தான் கொடுக்கணும், அதே பைசா தான் கொடுக்கணும். இதில் அவங்க 1% அல்லது ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாங்க சொன்னால் எப்படி, எந்த விதத்தில் எடுக்கிறாங்க, இந்த வட்டி சார்ஜ் சொல்றது வேற, சார்ஜ் கூடும், அது தப்பு கிடையாது. இவர் இவரா எடுத்துக்கிறாரு, இவரா எடுத்துட்டு அந்த பைசா குறைச்சு கொடுக்குறாரு, இது என்னது, தவறான ஒன்று. இப்போ பைசா கொடுத்துட்டாரு, நேரம் என்ன செய்யறாரு, மாத்திட்டு 100 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், கொடுத்துட்டு இப்போ இங்கே விலை பேசணும், இப்படி நான் மாற்றி கொடுத்துருக்கேன், என்ன பிரச்சனை, நீங்கள் இவ்வளோ தரணும். இப்போ அவங்க மத்தியில் என்ன இருக்கணும், பை இருக்கணும், அவங்களுக்கு மத்தியில் வியாபார பேச்சு இருக்கணும். இவரா ஒன்று முடிவு பண்ணிட்டு பைசாவை எடுக்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம், நம்ம மத்தியில் என்ன இருக்கணும், வியாபாரத்தில். நம்ம என்ன சில அதுக்காக நம்ம உழை பண்ணுறோம், கடை வச்சிருக்கிறோம், அதற்காக நம்ம என்ன செய்யணும், எல்லா வேலைகளும் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இவ்வளோ ரூபா ஆச்சு, இவ்வளோ பிரச்சனை இங்கேருந்து வந்திருக்குது, இப்போ நான் இவ்வளோ வாங்குறேன், நீங்கள் இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லி அவடத்தை நம்மளா எடுத்துகிட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளா இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ பேசி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பைசா நம்ம எடுத்துட்டு கொடுக்கறது, இப்படி பண்ணுறது நாம் மார்க்கத்தில்
தடை செய்யப்பட்டதாக ஒன்று இருக்கு. இது என்னதுதான்? வட்டியில தான் வரும். அடுத்தது பார்த்தீங்க சொன்னா கடனுக்காக வாங்கினாலும் வட்டி. கடனுக்காக வாங்கினா எப்படி? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பஇ ذهب بالورق. இப்போ நான் உங்கள்கிட்ட தங்கம் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க பகரமாக வெள்ளி கொடுக்குறீங்க, இது கூடும். இப்போ நான் தங்கம் கொடுத்துருந்தேன், நீங்க வெள்ளி எப்போ தெரியுமா கொடுக்குறீங்க? ஒரு மாசம் கழிச்சு. அதானே கடன். இப்போ நீங்க எனக்கு 100 ரூபா தான், நான் ஒரு மாசம் கொடுக்குறேன். அந்த வெள்ளியை நீங்க எப்போ கொடுக்குறீங்க? நான் ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன். அது வெள்ளியோ தங்கமோ ஏதோ நான் ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுல ஏதோ அவருக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், ஏதோ அவரு லாபம் அடைய போறாரு. அதை ரசூலுல்லாஹி தடை செய்யறாங்க. கடனுக்காக இந்த முறையை மாத்துறது. இந்த முறையை வெள்ளிக்கு தங்கமோ தங்கத்துக்கு வெள்ளியோ அல்லது பைசா கொடுத்து எதனால வாங்குறது? இப்போ இந்த பொருள் 1000 ரூபாய், இப்போ நீ என்ன செய்ய? வாங்கிட்டு போ. இந்த பொருள் இந்த 1000 ரூபாய் கூட இப்போ வாங்கிட்டு போ. ஒரு மாசம் கழிச்சு இந்த பொருளுக்கு நீ பைசா தர சொன்னா எவ்வளவு தரணும்? நீ 1200 ரூபாய் தரணும். அப்போ அது என்ன ஆயிருது? வட்டி ஆயிருது. இப்போ நீ வாங்கிட்டு போனா பிரச்சனை இல்லை, ஒரு மாசம் கழிச்சு நீ கொடுத்தா அது வட்டியாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை என்ன செய்யறாங்க? நமக்கு தடை செய்யறாங்க. அடுத்தது இந்த முறையில இப்ப நீங்க பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்றேன். இதெல்லாம் வட்டியாக இப்போ நம்மள்ட்ட இருக்குன்னு சொன்னா, இப்போ இன்சூரன்ஸ் பண்றாங்க. இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இது வட்டியா வட்டி இல்லையா? எது வட்டி ஆகும்? இதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, இப்போ என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கு? இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படிதானே? லைஃப் இன்சூரன்ஸ்னா என்னது? என்ற ஒரு ஆள் வராரு, மாசம் மாசம் என்ன செய்யறாரு? பைசா வாங்குறாரு. நான் மூத்தான பிறகு என்ன செய்யும்? அந்த பைசா வரும், அந்த பைசா எனக்கு வரும். இது கூடுமா? கூடும், தப்பு கிடையாது. இது கூடு, தப்பு கிடையாது. எப்பவும் கூடாது தெரியுமா? நான் மாசம் மாசம் ஒருத்தர் பைசா கிட்டே வரேன், அவர் 20 லட்ச ரூபா சொல்றாரு. 20 லட்ச ரூபாவை அப்படியே ஒரு கொடுத்தா கூடும். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் சொல்றேன், எப்போ அந்த பைசாவோட அதிகமாக மாறு அது என்ன ஆயிருது? இப்போ நம்ம உத்தரவாதம் என்ன? இப்போ நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படிதானே? மெடிக்கல் இன்சூரன்ஸ் இப்போ நான் வந்து யாராச்சும் ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இது இஸ்லாமிய அரசாங்கம் செய்யும். இப்போ நம்ம செய்யறது இல்லை. நல்லா இப்போ எனக்கு வந்து எல்லாருக்கும், இப்போ நம்ம கம்மியான பொருளாதாரத்தில் இருக்கிறோம், எல்லாருக்கும் 3 லட்சம் 4 லட்சம் ஒரு நோய் ரொம்ப செலவு செய்ய முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த சமுதாயம் மட்டும்தான் நோய்க்காக கையேந்துறாங்க. நோய்க்காக கையேந்துறாங்களா? எத்தனை மற்ற சமுதாயம் எது நடந்திருக்குது அப்படி? ரொம்ப ரொம்ப ஏன் தெரியுமா? அவன் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இது எப்போ கூடாது? நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறேன், என்கிட்ட வந்து அவன் பேசுறான், கம்பெனிக்காரன் பேசுறான், நான் கொடுக்குறேன். அவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு நோய் வந்துட்டு, இப்போ அவன் வந்து அந்த கிளியர் பண்றான், அந்த இன்சூரன்ஸை கொடுக்குறான், பிரச்சனை கிடையாது. என் பைசாவை அப்படி கொடுத்துட்டானா 2 லட்சம் ஆகுதா? 2 லட்சம் பிரச்சனை இல்லை. நான் 15,000 ரூபாய்க்கு தான் கட்டியிருக்கிறேன், ஆனா அவர் 2 லட்சம் கொடுத்தா அது என்ன ஆயிருது? பட் இவன் எல்லாட்டையும் 15,000 வாங்கியிருப்பான், நம்மள்ட்ட மட்டும் 15 ரூபா வாங்கிட மாட்டான். எல்லாட்டையும் 15 ரூபா வாங்கி அதை நமக்கு நிச்சயமா கொடுப்போம். அப்ப எதுல அதிகப்படியாக வருகிறதோ அது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் சில இன்சூரன்ஸ் நமக்கு தரைய மாட்டான். இப்போ வந்து பைக்குக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்சூரன்ஸ் போடுறோம். அப்பதான் மூணு காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஒன்று, பைக் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு ஏதாச்சும் ஆகணும், அல்லது வண்டிக்கு ஏதாச்சும் ஆகணும், அல்லது ஒருத்தன் என்ன செஞ்சுட்டேன், நான் ஏற்றி கொண்டுட்டேன். இஸ்லாமிய முறைப்படி என்னது? நான் யாருக்காவது விபத்தின் மூலமாக ஒருத்தர் பாதிப்பு வந்துட்டா நான் தான் என்ன செய்யணும்? நஷ்டஈடு கொடுக்கணும். இப்போ நம்ம சம்பாதிப்பு அவனை நஷ்டஈடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதான்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்சூரன்ஸுங்கிறத ஒரு பேரை எடுத்துருங்க. அதான் இப்போ நம்ம பிரச்சனை. இப்போ நான் ஒருத்தரை கொண்டுட்டேன், ஏற்றி எல்லாம் பாதுகாக்கணும், ஒருத்தர் கொண்டாச்சு. இப்போ இவன் வந்து நஷ்டஈடா என்கிட்ட வந்து 10 லட்சம் கேட்குறான். இப்போ மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும்? கொடுத்துதான் ஆகணும். மார்க் அடிப்படையில் கொடுத்துதான் ஆகணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது மார்க் அழகான முறை. இதுக்கு தான் பைத்துல் மால், பைத்து ஜக்காத்ன்னு இருக்குது. இஸ்லாமிய முறைப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இல்லைப்பா இந்த இருக்கு, பைத்துல் மால் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இவன் இந்த இன்சூரன்ஸ் திருப்பி வருமா? வராது. நம்ம பைக் கட்டுறக்கூடிய இன்சூரன்ஸோ நமக்கு திருப்பி வரக்கூடிய பைசாவா? வரவே வராது. எப்போ வரும்? எப்போ இதே மாதிரி இடத்துல தான் வரும். அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இதே போன்ற விஷயங்களை நம்ம இப்போ கெட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிதான் நம்ம ஹராம்னு சொல்ல முடியுமா? ஹராம்னு சொல்ல முடியாது.
இது தடையாக வந்து நிற்காது. கேட்டிங்களா? எப்போ அதிகப்படியாக நம்ம வந்து நிற்குதோ, அது நிச்சயமாக அது ஹராம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒன்றை ஒரு அமைப்பு என்ன செய்யுது. இந்த நிலையில் இப்போ நம்ம அரசாங்கம் கொடுக்குமா? ஒருத்தனை ஏற்றி நம்ம கொண்டுட்டாலும் அதுக்கு நஷ்டம் நம்ம அரசாங்கத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. நம்ம யார் மேலே ஒரு நிர்பந்தம் என்று வரும்போது கூட, இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து நான் ஒருத்தர் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன், அவர் எனக்கு தரமாட்டுக்காரு, நான் வந்து என்ன செய்கிறேன், கோர்ட்டில் என்ன செய்கிறேன், கேஸ் போடுறேன், இந்த 10 லட்சம் இந்த கேஸ் 1 வருஷம் நடக்குது, இந்த 10 லட்சம் எனக்கு திருப்பி கொடுக்குன்னு சொல்லி என்ன தான் திருப்பி கொடுக்குறான். எப்படி கொடுப்பான்? 10 லட்சம் மட்டும் கொடுக்குன்னு சொல்லுவானா? அதோட என்ன செய்யணும்? இந்த அரசாங்கமே இப்படி தான் இருக்குது. 10 லட்சம் அதை வட்டியோட தான் கொடுக்கணும். 10 லட்சம் இல்லை, திருப்பி நீ என்ன செய்ய கொடுக்கும்போது நீ 10 லட்சத்தி 11 லட்சமா நீ கொடு, இத்தனை வருஷம் உன் கையில் என்ன பைசா 1 லட்சம் சேர்த்து கொடு. அப்போ சில விஷயங்களை நம்ம நிர்பந்தம் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யறோம், வட்டியில மாட்டிடுறோம். இப்போ நம்ம இது வேண்டாம்னு சொல்லலாம், எனக்கு வேண்டாப்பா 10 லட்சம் போதும் அப்படின்னு சொல்லலாம், அது நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதே போன்றதான் இந்த இன்சூரன்ஸ்ல என்னது, நம்ம நிர்பந்த அடிப்படையில் எது, இந்த பைக் இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸும் இல்லை, ஒரு சில இந்த இன்சூரன்ஸ் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உயிருக்காக, மருத்துவத்திற்காக, இது அதிகப்படியாக வரும்போது நான் 15,000 ரூபா தான் கட்டியிருக்கிறேன், அவன் என்ன தரான், 1 லட்ச ரூபா தரான்னா ஹராம், அது என்னது வட்டியாக மாறுகிறது. இதே போன்று பாருங்க, அரசாங்க வேலை செய்யற, அரசாங்கம் எந்த நாள் வேலை செய்யறான், அவன் என்ன செய்வான், நம்ம சம்பளம் கொடுக்கும்போது என்ன செய்வான், கொஞ்சம் சம்பளம் நம்மளுக்கு கொடுக்கும்போது மொத்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிடிச்சிக்கிடுவாங்க. அது இப்போ நம்ம வேலையை விடும்போது என்ன செய்வோம், வேலையை விடும்போதோ நம்ம எதாவது செய்யும்போது தான் திருப்பி கொடுப்பான். திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான் அரசாங்கம், வட்டியோட தான் கொடுப்பான். அப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம இது வேண்டான்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், அவன் கேட்க மாட்டான். எனக்கு வேண்டான்னு சொன்னால் அவன் என்ன தான் செஞ்சான். இப்போ நம்ம இந்த பிஎஃப் எனக்கு பிடிக்காதப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், நான் பிடிச்சி தான் அவன் பிடிச்சி தான் கண்டிப்பாக கொடுப்பான். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன வட்டி வாங்கிடுவோம். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், வட்டின்னு பக்கம் போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இது இன்னைக்கு நம்மள்ட்ட இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால என்றைக்குமே எதை நம்ம பேசினாலும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கணும். எப்போ அதை விட்டுறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்துடைய காதுகளை அடைத்து விடுவான். என்ன சொன்னாலும் கேட்காது. பேசதான் உள்ள போய் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. இத்தனை பேர் என்ன செய்வாங்க, அரசாங்கத்திலிருந்து வரும்போது அந்த வட்டியை வாங்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அரசாங்க வேலை செய்கிறவங்க. அதுக்காக வேலையை நம்ம கூட சொல்லக்கூடாது. என்னால் நிராகரிக்க முடியும், அந்த வட்டி வேண்டாம்னு சொல்லி என்னால் என்ன செய்ய முடியும், நிராகரிக்க முடியும். இன்னொரு முறையை பாருங்க, நம்ம மக்கள் இருக்கிற என்னது, இஸ்லாமிய கடன். இங்கே நம்ம பக்கத்து மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிலைமையை பாருங்க, திருநெல்வேலியிலே நடக்குது. இப்போ எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, நான் போகிறேன், இப்படி ஒரு அமைப்போ எதோ நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் எனக்கு வாகனம் வாங்க ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு 10 லட்சம் கடனாக தாங்க. அப்போ 10 லட்சம் அவங்க கொடுக்கணும். அவங்க கடன் தான், நான் இஸ்லாமிய கடன் வங்கி தான் வச்சுருக்கிறாங்க, 10 லட்சம் கொடுக்கணும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க, உனக்கு கார் தானே வேணும், உனக்கு ஆட்டோ தானே வேணும், வா நான் உனக்கு வாங்கி தரேன். இவர் என்ன செய்வார், போய் அந்த காரை அந்த பைக் என்ன செய்வார், கம்மியான 9 லட்சத்தில் என்ன வாங்கிடுவார். வாங்கி இந்த கொடுக்கும்போது 12 லட்சம். நீ எனக்கு மாதம் எப்படி தெரியுமா கட்டணும், 12 லட்சமாக கட்டிடணும். இப்போ 10 லட்சம் அவன்கிட்ட கொடுத்தா அவன் போய் என்ன செய்ய போகிறான், வாங்க போகிறான். அப்படி கொடுக்க மாட்டாங்க. இவர் தான் என்ன செய்வார், இது முஸ்லீம்கள் நடக்குது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் குறிப்பாக தௌஹீத்வாதிகிட்ட இருக்குது. ஷரியத் ஃபைனான்ஸ், இதுக்கு பேர் வேறு. இது தெளிவாக நமக்கு தெரியுது, வட்டி என்பதாக தெளிவாக நமக்கு தெரிகிறது. விட மாட்டாங்க போல இருக்குன்னா, இது போன்ற விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான ஒன்று, பஜாஜ் ஃபைனான்ஸ் தானே, அது என்ன கார்டு, கிரெடிட் கார்டு தானே. இந்த கார்டை பயன்படுத்தலாமா, பயன்படுத்துறதுல தவறு கிடையாது. இந்த கார்டு ஹராமானது இல்லை. இந்த கார்டு மூலமாக நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல, அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. இப்போ நான் அந்த கார்டு கொடுத்து வாங்க சொன்னால், மாதம் நீ இந்த ஒரு பொருளை வாங்குறியா, மாதம் இந்த 45 நாள் அல்லது ஒரு 10 நாள் இதுக்குள்ளே நீ கொடுத்துடணும். கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை.
கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம வச்சுக்கலாம்னா தவறு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே என்ன, நான் ஒருத்தன்ட்ட அந்த கார்டு மூலமாக ஒரு பொருளை வாங்குறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொருளை உனக்கு நான் தரணும்னு சொன்னால் இந்த விலையை 1 மாதத்துக்குள்ளே நீ கட்டி ஆகணும். நானும் 1 மாதத்துல கட்டிடுறேன், 1 மாதத்துக்கு கட்டிடுறேன். இது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கே இதில் பிரச்சனை வர தெரியுமா? அவன் ஒரு ஃபார்மை கொடுப்பான். அந்த ஃபார்மு தான் பிரச்சனை. என்ன ஃபார்மு? 1 மாதம் நீங்கள் தவறி விட்டீர்கள் சொன்னால் நான் என்ன செய்வேன்? எக்ஸ்ட்ரா பைசா பிடிப்பேன். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு என்ன செய்யணும்? ஷாஹிதுகு, அதுக்கு சாட்சி சொல்கிறவன். நம்ம என்ன செய்யணும்? நீ வட்டியை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டேன்னு சொன்னால் அதற்கான தண்டனை நம்ம என்ன செய்வோம்? அனுப்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு பாதுகாக்கும். இன்னைக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரு ஃபோன்லாம் எப்படி தான் வாங்குறோம்? நிறைய பேர் இஎம்ஐ ஃபோன். அது எது மூலமாக தான்? இந்த கார்டு தான். இந்த இந்த இது இல்லாமல் சரிப்பா நீ மாதம் உனக்கு நீ தவறுனாலும் பிரச்சனை இல்லை, அதே பைசா தானே பிரச்சனை இல்லை. ஒரு பொருள் இது 1000 ரூபா தான், நான் உங்கள்ட்ட வந்து 1500 ரூபாய்க்கு விற்கிறேன், தப்பு கிடையாது. 1500 ரூபா கொடுத்து இந்த 1500 ரூபாவை நீ மாசமா நீ எனக்கு கொடு. அது எத்தனை மாசம்னா எடுத்துக்கோ. நீ 1 மாதம் கொடுக்கலன்னு சொன்னால் நான் எக்ஸ்ட்ரா பைசா வாங்க மாட்டேன். இதுக்கு இது தவறு கிடையாது. இந்த தவணை முறைங்கிறது தவறு கிடையாது. இந்த மாதம் நீ கெட்டாம இருந்து தெரியுமா, அதுக்கு ஒரு சார்ஜ், அதுக்கு ஒரு பைசா சொன்னால் அது என்ன ஆயிடுது? வட்டியாக மாறுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தவணை முறைகள்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த தவணை முறைகள்லாம் இந்த நிலையில் இது எல்லாம் என்னது? வட்டியாக மாறுகிறது. அடுத்து என்ன சொன்னால் சீட்டு போடுறது. இது மாஷால்லான்னு சொல்லி இந்த சீட்டு என்னதான், எப்போ இந்த சீட்டு ஹராமாக மாறின்னு சொன்னால் ஏழை சீட்டா? ஏழை சீட்டுனா அப்படியா? டெபிட் அந்த முறை என்ன கார்டு? பஜாஜ் கார்டா? கிரெடிட் கார்டு? வேற என்ன கார்டு? அந்த முறை கிடையாதோ? எப்படியாச்சும் உங்களை மாசம் தள்ள வச்சிருவான், அப்படிதானே? அந்த கார்டை எப்படிதான் கொடுப்பான், அப்படிதானே? அப்ப அந்த பாருங்க, இந்த கார்டு என்னதான் நமக்கு, அது வாங்குறது என்னதானா ஹராமான முறையில் தான். வட்டிக்கு நம்ம ஒத்து தான் நினைச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அடுத்தது இப்போ என்ன சொன்னோம்? சீட்டு, ஏழை சீட்டு. ஏழை சீட்டு எப்படி? 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் 10 பேர் கூட்டியிருப்பாங்க. நான் தான் சீட்டு நடத்துகிறேன், 10 பேர் இருப்பாங்க. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்? 1 லட்ச ரூபான்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நீங்கள் என்ன செய்வீங்க? நான் 80,000 ரூபாய்க்கு இந்த சீட்டை எடுத்துக்கிறேன். அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை நான் என்ன செய்கிறேன், நான் வந்து 75க்கு வாங்கிக்கிறேன். இப்போ யார் இதில் குறைவாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க? 50,000 ரூபா கொடுப்பாங்க. இந்த 50,000 யாருக்கு? இந்த சீட்டு நடத்த எனக்கு. அதுக்கு இன்னும் நினைச்சுன்னா இதுல இருந்து என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க என்ன செய்யும்? அப்படி மாற்றி இந்த 50,000 இருந்து யாரெல்லாம் அடுத்துக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போகும். இவர் அடுத்த மாதம் வருவார்ல, இவருக்கு என்ன செய்யும்? அதே போல் என்ன செய்யும்? இன்னொருத்தர் ஏழை விடும்போது போகும். அப்போ நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் என் சீட்டு பணம் போடுறீங்க, 10 பேர் சேர்ந்துருக்கீங்க, 10 பேர் என்ன செய்யணும்? 10,000 ரூபா போடுற 1 லட்சம் வருது. அந்த 1 லட்ச ரூபாயை நான் மாதம் என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுத்துடணும், குறைக்காம. அதில் குறைச்சிட்டுன்னு சொன்னால் இப்போ இந்த 1 லட்ச ரூபா உனக்கு நான் நடத்துறதுனால எனக்கு என்னது? 10,000 ரூபா. உனக்கு 9,000 ரூபா தான். 9,000 ரூபா தான் சொல்லாமல் இருந்தேன். 9,000 ரூபா 9,000 ரூபான்னு மாற்றிக்கிட்டே இருந்தேன். டக்குனு குழம்புண்டு 9,000 ரூபா உனக்கு இந்த அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? கொடுத்துட்டாங்க சொன்னால் முடிஞ்சுட்டு. சரி, ஏதோ ஒரு 1000 கொடுங்க, ஏதோ ஒரு 1000. இந்த 1000-த்தை நீ வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் என்னது? முடிஞ்சுட்டு. இப்படி பண்ணால் என்னது? வட்டியாக மாறுகிறது. இது ஒன்று. எப்போ என்னது? இப்படி இல்லாமல் பண்ணக்கூடும். நம்ம எல்லாம் சேர்ந்து குழுக்கள் முறையில் குழுக்கள் வட்டி கூடுமா? குலுக்கி போட்டு எடுக்கிறது கூடுமா? அது ஹராம் கிடையாது. இந்த முறை குழுக்கு போட்டு ஒவ்வொரு மாசமா குழுக்கள் போட்டு எடுக்கிறோம். இது மார்க்கத்து குழுக்கள்ங்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. 10 பேர் சேர்ந்து சீட்டு நடத்துகிறோம், 10,000 ரூபா கட்டுறோம். அப்போ என்ன செய்யறோம்? 1 லட்ச ரூபா கண்டிப்பாக கொடுத்துடணும். அதில் எதையும் குறைக்கக்கூடாது. குறைச்சிட்டுன்னு சொன்னால் அது ஹராம் ஆகுது. குழுக்கள் போட்டு மாதம் குழுக்கள் போட்டு எடுத்து அது குறைச்சிட்டுன்னு சொன்னால் அது ஹராம். இப்படி எந்த முறையிலும் சரி, இந்த பெண்கள் நடத்தக்கூடிய சீட்டாக இருக்கட்டும், பெண்கள் நடத்தக்கூடிய சீட்டு முறையாக இருக்கட்டும், இப்படி நான் உங்கள்கிட்ட மாதம் 10,000 ரூபாவோ 5,000 ரூபா கொடுக்குறேன். 1 வருஷம் ஆன பிறகு அந்த பைசா எனக்கு என்ன திருப்பி அப்படியே வரும். அதில் குறைஞ்சதுன்னு சொன்னால் அது வட்டியாக மாறும். இன்னைக்கு இந்த வியாபாரத்தை அதிகமாக முஸ்லிம்கள் தௌஹீதுவாதிகள் பண்ணக்கூடிய, இது ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது முற்றிலும் ஹராமான ஒன்றாக. இந்த சீட்டு கொடுக்கும் முறை எப்படி தான் 1 லட்ச ரூபா கொடுத்த 1 லட்சம் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன சொன்னால் முக்கியமான ஒன்று, இது என்ன சொல்லுவாங்க? சில்பிங் பாட்டுறா.
ஒரு பைசா நம்மளுக்கு சும்மா இருக்கும். ஸ்லீப்பிங் இந்த பைசா வந்து நான் நினைச்சிறேன் வியாபாரத்துக்கு கொடுக்குறேன். இது மார்க்கத்துக்கு அனுமதிக்குமா? அவர் என்ன செய்வார், நான் ஒரு 2 லட்சம் ஒரு ஆள் கொடுக்குறேன்னு சொன்னால் அவர் மாதம் மாதம் என்ன செய்வார், எனக்கு அதுலேருந்து தருவார். இது கூடுமா அப்படின்னு சொன்னால் இது கூடும், மார்க்கத்தில் கூடும். இதுக்கு ஆதாரம் என்ன? புகாரியில் 2329வது ஹதீஸ். நீங்கள் வந்து வியாபாரம் செய்ய வாரீங்க, என்கிட்ட பைசா இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி ஒரு 2 லட்சம் தாங்கன்னு சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட 2 லட்ச ரூபா கொடுக்குறேன். நான் வந்து சொல்லு இது எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு லாபம் தரும்னு சொல்கிறேன். இது கூடுமா? கூடும். அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ். என்ன ஹதீஸு? 2329 புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஹைபர் போரில் நமக்கு முஸ்லீம்களுக்கு இடம் கிடைச்சிது, முஸ்லீம்களுக்கு இடம் இருக்குது, யூதர்களுக்கு இடம் இல்லை. இந்த யூதர்களை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த நீங்கள் எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதில் என்ன செய்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம். அதில் நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாம் போட்டு நாங்கள் விலையை வச்சு அதில் வரக்கூடியதை லாபத்தில் பாதி உங்களுக்கு பாதி எனக்கு. யார் போடுறா இந்த உடன்படிக்கை? யூதர்கள் போடுறாங்க. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடம் யார் இடம்? ரசூலுல்லாஹ்வுடைய இடம். அந்த இடத்த கொடுக்குறாங்க. அதில் யார் வியாபாரம் பண்ண போறா? யூதர்கள் பண்றாங்க. அதில் வரக்கூடிய அந்த லாபத்தில் பாதி யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு, பாதி யூதர்களுக்கு. இது எப்போ இது வட்டியா மாறுன்னு சொன்னா இது பிரச்சனை இல்லை. இப்படி போனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மாதம் அவங்க என்ன செய்யல, வேலை பண்ணல, அந்த அந்த நிலத்தில் எந்த ஒரு வியாபாரம் பண்ணல, விட்டுட்டாச்சு. இப்போ போய் நின்று நினைச்சக்கூடாது, எனக்கு லாபத்தை கொடு அப்படின்னு கேட்டால் வட்டி. அவன் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் நீங்கள் பங்கெடுக்க, லாபத்தில் மட்டும் ஒருத்தர் பங்கெடுத்து கொண்டே இருந்தான்னு சொன்னான். கடை ஒருத்தருக்கு பைசா கொடுத்துட்டோம், அவர் கடை ஒரு மாதம் ஓடலை, அவர் கடையை என்ன செய்தார், அடைச்சி போட்டுருக்கிறாரு, நல்லா தெரியுது நமக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்லி. இப்போ நான் உனக்கு அந்த 2 லட்சம் கொடுத்தேன் தெரியுமா, அதுக்கான லாபத்தை நீ இப்போ கொடு, அந்த கடை ஓடாத நேரத்தில் நம்ம இப்போ கேட்டோன்னு சொன்னால் அது என்ன மாறுது, வட்டியாக மாறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிரின்கள் மதீனாவுக்கு வந்த போது இப்படி இடம் இருந்துச்சு, மதீனா நிறைய இடம் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அன்சாரிகளை பேசுகிறாங்க, உங்கள் இடத்த நினைச்சிங்க எங்கள்கிட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டாங்க, அன்சாரிகளும் முஹாஜிரும் வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் அவங்க நினைச்சுனாங்க விலைகள் போட்டு நிறைய என்னென்ன வருதோ அதை பாதியாக பிரித்து கொண்டார்கள். இப்போ நான் சொன்னோம்ல இந்த ஹதீஸுடைய தொடர்லையே இது வருது, இந்த புகாரியுடைய ஹதீஸுடைய தொடர்லேயே என்ன செய்யுது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சது வருது. அப்போ இந்த முறையும் நமக்கு என்னது பிரச்சனை கிடையாது. அடுத்தது வங்கியில் பேங்கில் வேலை செய்கிறது என்னது, ஹராமா ஹராம் இல்லையா? எப்போ ஹராமு? ஏற்கனவே சொன்னேன், வட்டியோட உண்மையில அவர் நேரடியாக வரும்போது ஹராம். அந்த வட்டியின் மூலமா சம்பளம் வருதுன்னு சொன்னா ஹராம், அதுதானே? அது அல்லாத ஒரு வட்டி தொடர்பு இல்லாத ஒரு பேங்க்ல அப்படி இல்லை, ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு அப்படி எதுவும் இல்லை, உதாரணத்துக்கு அந்த தொடர்பு இல்லாத ஒரு வேலையை தராங்கன்னா அப்போ நம்ம செய்யலாமன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம அதில் மாற்று கருத்து இல்லைன்னா, இப்போ நீங்கள் யோசிங்க, வட்டியில் வேலை பேங்க்ல வேலை செய்கிறது ஹராம், அப்போ பேங்க்ல மட்டும் பைசா போடலாமா? பேங்க்ல போறது கூடுமா? மார்க் அடிப்படையில் கூடும், தப்பு கிடையாதுன்னா மார்க் அடிப்படையில் போடுறது என்ன முக்கியமான இது. இப்போ நம்ம மக்கள்கிட்ட இதில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள்ட்ட, அதாவது யூதர்கள்ட்ட தன்னுடைய பொருளை என்ன செஞ்சாங்க, அடமானமாக கொடுத்தாங்க. மரணிக்கிற வரைக்கும் யார் இருந்தது? ரசூலுல்லாஹுடைய கேடயம் யூதன்ட்டு இருந்தது. ரசூலுல்லாஹ் அடமானமாக மற்றவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. அவன் என்ன வியாபாரம் பார்க்குறான், வட்டி வியாபாரம் பார்க்குறானா, ஹராம அப்படிலாம் ரசூலுல்லாஹ் பார்க்கல. அவன் என்ன செஞ்சாங்க, அடமானத்துக்கு நினைச்சா பொருளை கொடுத்து வாங்கியிருந்தாங்க ரசூலுல்லாஹி சமூகங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ பாதுகாப்பு யாரு நம்முடைய பொருளுக்கு? இப்போதைக்கு பாதுகாப்பு நம்ம பேங்கு தான். இப்போ அதில் போடுறது எந்த ஒரு தவறும் கிடையாது. அவன் வட்டி விடுறான்னு சொல்லி நம்ம போனால் தவறு கிடையாது. இதுலேருந்து நான் வாங்கினா தான் தப்பு, அவன் இருக்கக்கூடிய வட்டியில் வாங்குறது தான் தவறு. இதே ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த சீட்டு போடுறவங்க, சீட்டு போடுறதுல ஒன்று விட்டுட்டேன், இவங்க போய் பிரிக்கிறாங்க தெரியுமா, அதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. பிரிக்கிறாங்கல்ல வட்டி. இப்போ வந்து ஒவ்வொரு கடையாக போய் என்ன செய்வாங்க, பைசா வாங்கி அது மூலம் சீட்டு நடத்தி வரும்போது கொடுப்பாங்க.
அதில் ஒரு பங்கை இவங்க எடுத்துக்கிடுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் அலைகிறோம்ல வைக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி. அது கூடும்னா பிரச்சனை இல்லை, அது கூடும், தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது, நிர்ணயிக்கக்கூடாது. நான் நிர்ணயிச்ச என்ன ஆயிருது, வட்டியாயிருது. நான் பைசா கொடுத்துட்டு இப்படி வாரம்லாங்க நீங்க சொல்லுங்க, இப்படி வந்துகிட்டு இருக்கேன் நீங்க தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை கூட நம்ம திருப்தி அடையும். இப்போ பாருங்க, நான் பேங்க்ல பைசா போடுறேன் அப்படிதானே, அதுல வட்டி பைசா வருது. இப்போ நான் இங்கிருந்து போறேன், இங்கேருந்து நான் போகிறேன், இப்போ இந்த பைசா எடுத்துட்டு நான் இங்கேருந்து பேங்க் எடுக்க, நான் பேங்க் போகிறோம்ல, எனக்கு பெட்ரோல் செலவாகுது இல்லை, இப்போ நான் எடுத்துக்கலாம்னு சொல்லாமா? நான் இங்கேருந்து பேங்க் போகிறோம்ல, அங்கே வட்டி பைசா இருக்குது, நான் அதை எடுத்துக்கிட்டு இங்கே செலவு பண்ணுறேன், எனக்கு பெட்ரோலுக்கு தேவைப்படுது, அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லாமா? சொல்ல முடியாது, அப்படி தானே? அதே இதுதான் இது. எதுனாலும் நீங்கள் நேரடியாக பேசணும், இவ்வளோ செலவு இருக்குது, இதை நான் பண்ணுறேன், நீங்கள் தாங்க சொல்லி அவர் 100 ரூபாவோ 200 ரூபா 5000 ரூபா நம்ம எடுத்துக்கிடுவோம். சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் இந்த 5000 எடுத்துறாங்க. அவர் என்ன தெரிகிறாரோ அதுதான் என்னது, அது நமக்கான கூலியாக இருக்கிறது. அடுத்தது அல்லாஹ். சரி, அடுத்து கேள்வி பதில் போயிடும்னா, இன்னொரு சில வியாபார முறைகள்லாம் இருக்குது, சிலதை விட்டுட்டேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.